ஹரி ஓம். அனைவருக்கும் நமஸ்காரம். இப்போ முண்டக்க உபனிஷதம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இந்த பாடத்துல கடந்த வகுப்புகள்ல முதல் பகுதியில 2வது அத்தியாயம் வந்துட்டோம். முதல் பகுதியில் 2வது அத்தியாயத்துல 5 மந்திரங்கள் வரைக்கும் பார்த்து முடித்தோம். இப்போ 6வது மந்திரம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்க்கலாம். ஏஹிதி தமாஹுதயः ஸ்வர்ச்சசः சூரியஸ்ய ரச்மிர்ய யஜமானம் வஹந்தி பிரியாம் வாசம் அபிவதந்தியோ அர்ச்சியந்திய ஏச வஹ புண்ணியக சுக்ருதோ பிரம்மலோகா. இப்போ இந்த மந்திரம் என்ன சொல்லுதுன்னா, ஒளிர்கின்ற அந்த ஆகுதிகள் வாருங்கள் வாருங்கள் என்று அவனை அழைத்து வழிபட்டு, இந்த சொர்க்கம் நீங்கள் செய்த நற்செயலின் பலனாக உங்களுக்கு கிடைத்தது என்று இனிமையாக பேசி சூரியனின் கிரணங்கங்களால் அவனை தாங்கிச் செல்கின்றன. இன்ன யாகங்களுக்கு இன்ன உலகங்கள் இன்ன சுகபோகங்கள் என்றெல்லாம் வரையறுக்கப்பட்டுள்ளன. இந்த யாகங்களை செய்பவனுக்கு அவைகள் வாய்க்கின்றன. உரிமையுடன் அவன் அந்த இன்பங்களையும் சுகபோகங்களையும் அனுபவிக்கலாம். அவன் அளித்த ஆகுதிகளே ஒளி வடிவில் அவனை வரவேற்று இனிய மொழிகள் கூறி உபசரித்து அவனுக்கு அந்த இன்ப உலகங்களை அறிமுகம் செய்து வைப்பதாக கவிதை நயத்துடன் கூறுகிறது இந்த உபனிஷத மந்திரம். அப்ப சுகபோகங்கள் பலவீனமான படகுகள். இவ்வுலக மறு உலக சுகங்களுக்கென்று பல்வேறு யாகங்களை கூறிய உபனிஷதம் அதே மூச்சில் சுகபோகங்களின் மறுபக்கத்தையும் தெரிவிக்கிறது. இன்பங்கள் அனைத்தும் நிலையற்றவை. அவைகள் மனிதனுடைய புலன்கள் அனைத்தின் ஆற்றலையும் வீணாக்குகின்றன. வாழ்க்கையோ மிகவும் குறுகியது என்று எச்சரிக்கிறது கட உபனிஷதம். குறுகிய இந்த வாழ்நாளில் நாம் செய்து முடிக்க வேண்டியவைகள் ஏராளம் உள்ளன. உடல் சுகமும் உள்ளீடற்ற போகங்களுமே எல்லாம் என்று கொண்டு அவற்றை பெறுவதற்காக கர்மங்களையும் யாகங்களையும் நாடி வாழ்க்கையை வீணாக்கக்கூடாது என்று இனி வருகின்ற 4 மந்திரங்கள் எடுத்து கூற இருக்கின்றன. பொதுவாக இந்த மாதிரி விஷயங்களை நம்ம ஆரம்பத்தில் படிக்கும்போது ஒரு சில முரணான கருத்துக்கள் தோன்றலாம். ஆனால் இந்த கருத்து மிகச்சரியான ஒன்று. கர்மயோகம், பக்தி யோகம், ஞான யோகம் என்று பல யோகங்கள் இருப்பது போல இந்த யாகங்கள் கர்மங்கள் அனைத்துமே இல்லறத்தானுக்காக உண்டாக்கப்பட்டவைகள். இல்லறம் ஏற்ற ஒருவன் இந்த கர்மங்களையும் யாகங்களையும் செய்து அந்த இல்லற தர்மத்தில் வாழ்ந்து அதன் மூலம் மறுமையில் பல சுகங்களை தரும் உலகங்களை அடையலாம் என்பது இந்த யாகங்களின் பலன்களாக பார்க்கப்படுகின்றன. ஆனால் ஞான மார்க்கமோ அதையெல்லாம் விஞ்சியது என்று இந்த உபனிஷதம் எடுத்து கூற இருக்கின்றது. இல்லற வாழ்வை ஏற்காமல் பிரம்மச்சரியத்தை ஒழுகி பற்றற்ற துறவியாக வாழும் ஒருவன் இவைகள் அனைத்தையும் கடந்தவனாகிறான். அவன் தியானங்கள், தவம் போன்றவற்றின் மூலம் இவைகளையெல்லாம் தாண்டி பிறவா பெருநிலையை அடைகின்றான் என்பதையே கட உபனிஷதமும் வலியுறுத்தி கூறுகின்றது. பூர்வ ஜென்மத்தில் முமுட்சுத்துவத்தை அடைந்த ஒருவனுக்கு மட்டுமே இது வாய்க்கும் என்றும் புரிந்து கொள்ளப்படுகிறது. அடுத்தது இதே உபனிஷத்துல இனிமேல் வரக்கூடிய மந்திரங்கள் எல்லாமே இந்த ஞான காண்டத்தை பற்றி, ஞான யோகத்தை பற்றியும் பேச இருக்கின்றன. அதுல பலவீனமான படகுகள், நம்ம இடத்தில் இருக்கக்கூடிய பலவீனத்தை பற்றி பேச போகுது. 7வது மந்திரம் 2வது அத்தியாயம் முதல் பகுதியிலே, முண்டக உபனிஷதத்தின் முதல் பகுதியிலே 2வது அத்தியாயத்திலே 7வது மந்திரம் பார்க்கின்றோம். ப்ளவா ஏதே அத்ருடா யஜ்ன ரூபா அஷ்டாத சோக்தம் அவரம் ஏஷு கர்ம ஏதச்ரேயோ ஏ அபிநந்தந்தி மூடா ஜரா மிருத்யும் தே புனரேவாபி அந்தி. இப்போ இங்க என்ன சொல்றது இந்த மந்திரம்னா, பொதுவா ஒரு ஹோமம் அல்லது ஒரு யாகம் செய்வதாக இருந்தால் ஒரு 18 பேர் இருக்கணும் அப்படின்னு சொல்லுது.
அப்படி 18 பேரால் செய்யப்படுகின்ற இந்த யாகங்கள் பலவீனமான படகுகள் போன்றவை அப்படின்னு சொல்லுது. ஏனென்றால் இவைகள் சாதாரண கர்மங்களை அடிப்படையாக கொண்டவைகள். இவற்றை மேலானதாக கொண்டு மகிழும் மூடர்கள் மீண்டும் மீண்டும் மூப்பிற்கும் மரணத்திற்கும் உள்ளாகின்றார்கள் அப்படின்னு சொல்லுது. பொதுவா இந்த யாக யக்னங்களை முதல்ல 6 மந்திரங்கள்ல இப்படி எல்லாம் செய்யணும் அப்படின்னு அதை விவரமா சொல்லிட்டு, இப்ப இந்த 7வது மந்திரத்திலிருந்து இதன் மீது ஆர்வம் உள்ளவர்களை மூப்பிற்கும் மரணத்திற்கும் உள்ளாகிறார்கள் அப்படிங்கிறது. அக்னிஹோத்திரத்தை செய்வதற்கு 18 பேர் வேண்டும். இல்லறத்தான் அவனது மனைவி 16 புரோகிதர்கள். இத்தகைய கர்மங்கள் பலவீனமான படகுகள் அப்படிங்கிறது. வாழ்க்கை கடலை கடக்க இந்த படகு உதவாது அப்படிங்கிறது. இந்த கர்மங்கள் மேலும் மேலும் புலனின்பத்தை நாடச் செய்பவைகள். புலனின்பங்கள் மேலும் மேலும் நம்மை வாழ்க்கை கடலில் மூழ்கடிப்பவைகள். வாழ்க்கை கடலை கடப்பதற்கு இந்த படகுகள் பயன்படாது அப்படிங்கிறது. அடுத்த மந்திரம் 8வது மந்திரத்திலே அவித்யாயாய மந்திரே வர்த்தமானாக ஸ்வயம் தீராக பண்டிதம் மன்யமானாக ஜங்கன்யமானாக பரியந்தி மூடாக அந்தே நைவ நீயமானா யதாந்தா. இந்த மந்திரம் என்ன சொல்ல வருது அப்படின்னா, உலகியலின் நடுவில் வாழ்கின்ற மூடர்கள் தங்களை அறிவாளிகள் என்றும் பண்டிதர்கள் என்றும் கருதி கொண்டு மூப்பு மரணம் ஆகியவற்றின் வசப்பட்டு உழல்கின்றார்கள். குருடனால் வழிகாட்டப்பட்ட குருடர்களைப் போல இவர்கள் மீண்டும் மீண்டும் பிறவி சக்கரத்திலே சுழல்கின்றார்கள். உலகில் மேதாவித்தனமான மனிதராக தம்மைத்தாமே எண்ணிக்கொண்டு தற்பெருமை பேசிக்கொண்டு தம்மைத்தாமே பெரிய பண்டிதராக பாவித்துக் கொண்டு தம்முடைய புகழுக்கும் புகழ்ச்சிக்கும் ஆசைப்பட்டு கொண்டு கழிப்படையும் மனிதர்களையும் ஒரே அடியில் வீழ்த்துகின்றனவாக இந்த ஸ்லோகம் அமைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த ஸ்லோகங்கள் குருடனால் வழிகாட்டப்பட்ட குருடர்களின் நிலை என்னவாகும், அதுபோல்தான் இந்த பண்டிதர்களால் வழிகாட்டப்பட்ட மக்களும் இருப்பார்கள் என்கின்றது. இன்னும் இது போல சடங்குகள் எல்லாமே கர்மயோகம் மற்றும் இல்லறத்தானின் உலக விஷயங்களுக்கு ஞானத்தை கொடுக்க முடியாத நிலைக்கு தள்ளிவிடுகின்றது என்று கூறுகின்றது. இதனையெல்லாம் கடந்து விஞ்சி நிற்பது தான் இந்த ஞானத்தின் முக்கியத்தன்மை, இனிவரும் ஞானத்தின் ஸ்லோகங்கள் என்பதையும் இங்கு தெளிவுபடுத்துகின்றது. அடுத்து வர மந்திரம் 9வது மந்திரத்தில் தொடங்குது. அந்த மந்திரம் என்ன அப்படின்னு பார்ப்போம். அவித்யாயாம் பகுதா வர்த்தமானா வயம் கிருதார்த்தா இத்யமிவிமன்யந்தி பாலாகா யத் கர்மினோன பிரவேதயந்தி ராகாத் தேனாதுராகா ஹீன லோகாத் சேவந்தே. இதனுடைய பொருள், இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பக்குவமற்ற அவர்கள் உலகியலில் பலவிதமாக உலர்கிறார்கள். தங்கள் லட்சியத்தை அடைந்து விட்டதாக நினைக்கின்ற அவர்கள் உண்மையை அறிவதில்லை. அவர்கள் பற்றுடன் கர்மம் செய்பவர்கள். அதன் காரணமாக துயருற்று புண்ணியம் தீர்ந்ததும் சொர்க்கத்திலிருந்து கீழே வீழ்கிறார்கள் அப்படிங்கிறது இந்த மந்திரம். அதாவது பொதுவாக இப்போ இந்த கர்ம காண்டத்திலே கர்ம வழியிலே வாழ ஆசைப்படுகின்றவர்கள், அதாவது யாக யக்னங்கள் பூஜை புனஸ்காரங்கள் போன்ற பாதையிலே பயணிக்க விரும்புகின்றவர்கள் அதில் சிக்கிக் கொண்டிருக்கின்றார்கள் அப்படிங்கிறது. அப்படி பக்குவம் இல்லாத அவர்கள் என்ன பண்றாங்க, இந்த உலகியல் பற்றின் காரணமாக இது போன்ற பல சடங்கு சம்பிரதாயங்களிலே சிக்கிக்கொண்டு இது மாதிரி யாக யக்னங்களை செய்து கொண்டு தங்கள் லட்சியத்தை அடைந்து விட்டதாக நினைத்து விடுகின்றார்கள். ஏன்னா அவர்கள் இந்த பூஜையை பண்ணிட்டா எனக்கு அது கிடைச்சிடுச்சுன்ற ஒரு நம்பிக்கை, அந்த யாகத்தை செஞ்சுட்டா அதை முடிச்சிட்டோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை போன்ற தன்னைத்தானே ஏமாற்றிக் கொள்கின்ற நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள் அப்படின்ட்டு இந்த 9வது மந்திரம் சுட்டி காட்டுது. அதைத்தான் உலகியலில் உலர்கிறார்கள் அப்படின்னு சொல்லுது. அடுத்து 10வது மந்திரத்துல இஷ்டா பூர்த்தம் மன்யமானா வரிஷ்டம் நான் யச்ரேயோ வேதயந்தே பிரமோடா நாகஸ்ய பிருஷ்டேதே
சுக்ருதே அனுபூத்வா இமம் லோகம் ஹீனதரம் வா விசந்தி. இங்க இந்த மந்திரம் ரொம்பவே ஷார்டுது. இந்த வடிகட்டின முட்டாள்கள் யாகங்களும் நற்பணிகளுமே எல்லாம் என்று நினைக்கிறார்கள். அதற்கு மேலான எதையும் அவர்கள் அறிவதில்லை. சொர்க்கலோகங்களில் புண்ணிய பலனை அனுபவித்த பிறகு அவர்கள் இந்த பூமியையோ அதைவிட இழிந்த உலகங்களையோ அடைகிறார்கள் அப்படின்னு இந்த மந்திரம் சொல்லுது. அப்ப என்ன இங்க புரிந்து கொள்ளணும்? இது மாதிரி புறத்தில் செய்யக்கூடிய சடங்குகள்ல போய் சிக்கிக் கொண்டிருக்கிற மனிதர்களை ரொம்பவே ஒரு கீழ்நிலையில் பேசுது. வடிகட்டின முட்டாள்கள் என்று சொல்லுது. அப்புறம் இங்க 2 வார்த்தைகளை சுட்டி காட்டுது. இஷ்டம் பூர்த்தம் அப்படிங்கிற வார்த்தை. அதாவது யாகங்கள் போன்ற சடங்குகள் இஷ்டம். சாலைகள் அமைப்பது, மருத்துவமனைகள் கட்டுவது போன்றவைகள் பூர்த்தம். இந்த மாதிரி 2 விஷயம் இருக்கு. மருத்துவமனைகள் கட்டுவதை தான் நம்ம பூர்த்தம்னு சொல்றோம். யாக யக்னங்கள்ல இஷ்டம் பண்றது, அதாவது விரும்புவது, சடங்குகள் செய்வதை இஷ்டம் என்று சொல்றோம். மதச்சடங்குகளும் நற்பணிகள் செய்வதும் தான் மிக உயர்ந்தவை. அதற்கு மேல் உயர்ந்தவை எதுவும் இல்லை என்று நினைப்பவர்கள் கூட முட்டாள்கள் தான் அப்படிங்குது. அவர்கள் விரும்புவதை அடைகிறார்கள், சொர்க்கங்களுக்கு செல்கிறார்கள், சுகபோகங்கள் ஒவ்வொன்றையும் அனுபவிக்கிறார்கள், கூடவே துக்கத்தையும் அனுபவிக்கிறார்கள். ஆனால் எதற்கும் முடிவு இருக்கத்தானே வேண்டும். அவைகள் முடிந்ததும் கீழே வருகிறார்கள், மனிதர்களாக பிறக்கிறார்கள், இன்னும் கீழான பிறவியை அடைகிறார்கள் என்று சுவாமி விவேகானந்தர் இந்த இடத்திலே அதை சுட்டி காட்டுகின்றார். இந்த மந்திரத்தினுடைய ஒரு விளக்கமாக சுவாமி விவேகானந்தரும் அதை சுட்டி காட்டுகின்றார். அப்ப இங்க நம்ம இந்த உலகியல் காரியங்கள்ல, மதச்சடங்குகள்ல, இந்த மாதிரி யாக யக்னங்கள்ல ஒரு இஷ்டப்பட்டோ ஒரு பூர்த்தமாகவோ செய்ய விரும்பினால் கூட அது நம்மை ஒரு அறிவுபூர்வமான ஆளாக உபனிஷத் கருதவே இல்லை. அவனை ஒரு அஞ்ஞானியாகத்தான் பார்க்கிறது. அப்ப அந்த அடிப்படையில மனிதர்களின் பொதுவான குணாதிசயம் இங்கே வர்ணிக்கப்படுகின்றது. மனிதர்களிடத்திலே காணப்படுகின்ற பொதுவான குணாதிசயங்களை இங்கு வர்ணிக்கப்படுகிறது. பொதுவாகவே இல்லறத்தில் இருப்பவர்கள் இதைத்தான் செய்கிறார்கள். நல்லபடியாக குடும்பம் நடத்துவது, இல்லறத்தானுக்கு விதிக்கப்பட்ட கடமைகளை செய்வது, கர்மாக்களை குறைவர செய்வது, இவற்றையே பலரும் செய்கிறார்கள். இன்னும் மிகவும் பணம் படைத்தவர்கள் பொதுநலம் சார்ந்த கோயில்களுக்கு திருப்பணி செய்தல், குளம் வெட்டுதல், அன்னதானம் செய்தல் போன்ற பல நற்பணிகளை செய்கின்றார்கள். அதைத்தான் அவர்களால் செய்யவும் முடியும். ஆனால் அதையும் தாண்டி ஞானத்தில் நாட்டம் உண்டாக வேண்டும், இல்லை என்றால் அவர்களுடைய செயல்களுக்கு கிடைக்கும் பலன்கள் தற்காலிகமானதாக இருக்கும் என்று இந்த ஸ்லோகங்கள் சுட்டிக்காட்டுகின்றன. மேலும் இந்த ஸ்லோகத்தினுடைய தொடர்ச்சியாக துறவு என்ற ஒரு விஷயத்தையும் பேசுது. இந்த ஸ்லோகத்துல துறவுங்கிற ஒரு விஷயத்தையும் பேசுது. அதையும் பார்ப்போம். எப்படிப்பட்ட துறவு, துறவுனா என்ன அப்படிங்கிறது பார்க்கலாம். யாகங்கள் மற்றும் நற்செயல்கள் வாயிலாக நல்ல வாழ்க்கை வாழலாம் என்பதில் ஐயமில்லை. ஆனால் தீமை கலவாத நன்மை என்ற ஒன்று இல்லை என்றால் அங்கு அந்த செயலினால் பலன் ஒன்றும் இல்லை. ஆனால் தீமை கலவாத நன்மை என்ற ஒன்று உண்மையில் இல்லவே இல்லை. தீமையே சிறிதும் கலவாத நற்செயல் எதுவும் இல்லை. இப்ப தீயை சுற்றி புகை இருப்பது போல ஒரு செயலை சுற்றி தீமையும் இருந்தே தீரும் என்கிறார் சுவாமி விவேகானந்தர். அப்ப நன்மை வேண்டுமானால் தீமையை, இன்பம் வேண்டுமானால் துன்பத்தை, சுகம் வேண்டுமானால் துக்கத்தை ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும். அதாவது சுகபோகத்தை நாடுகின்றனுடைய வாழ்க்கை இன்பத்துக்கும் துன்பத்துக்குமாக ஊசலாடி கொண்டிருக்கின்றது அப்படிங்கிறாரு. இவைகள் இரண்டும் கொண்டு வருகின்ற அனுபவங்கள் மீண்டும் மீண்டும் பிறவிக்கான காரணங்கள் ஆகின்றன அப்படிங்கிறார். எனவேதான் சான்றோர்கள் துறவை நாடினர். துன்பம் வேண்டாம் என்றால் அதன் இரட்டையான இன்பத்திலிருந்து ஒதுங்க வேண்டும். அதனால் தான் அவர்கள் சுகபோகங்களில் இருந்து ஒதுங்கி தவ வாழ்க்கையை நாடினார்கள் அப்படிங்கிறார். நமது உண்மையான வாழ்க்கையின் அடிப்படையே துறவுதான் என்கின்றார் சுவாமி விவேகானந்தர். ஆனால் இந்த துறவு உண்மையானதாக, இயல்பானதாக, வாழ்க்கையில் நிறைவாக இருக்க வேண்டும். போலித்தனமானதாக வாழ்க்கையிலிருந்து விலகி ஓட முயற்சிக்கும் போது இந்த துறவு மேற்கொள்வது இருக்கக்கூடாது. இப்ப நிறைய பேர் துறவு மேற்கொள்வது என்பது தற்காலிகமான துறவாக மேற்கொள்வார்கள். சுகபோகங்களையும் இன்பங்களையும் முழுமையாக அனுபவித்து அதன் நிறைவிலிருந்து வருகின்ற தியாகமோ உண்மையானதாக இருக்க வேண்டும்.
போகம் இல்லாமல் தியாகம் இல்லை, முதலில் அனுபவி, பிறகு தியாகம் வரும் என்கிறார் சுவாமி விவேகானந்தர். இல்லாமல் திடீரென்று ஒரு நாள் நாடு முழுவதும் சேர்ந்து துறவிகளாகிவிட்டால் இங்கும் இல்லை அங்கும் இல்லை என்றாகிவிடும் என்று எச்சரிக்கின்றார் சுவாமி விவேகானந்தர். அப்ப இந்த விவேகானந்தர் சொல்லக்கூடிய கருத்து என்னன்னா, இங்க துறவரம் என்பது போகம் இல்லாமல் தியாகம் இல்லை என்றதுனால என்ன உனக்கு அனுபவிக்க முடியுமோ அதை அனுபவித்து விடு, ஆனால் துறவு என்று வரும்போது அதை முழுமையாக தியாகம் செய்து விடு அப்படின்னு சொல்றார். ஏன்னா மனம் அந்த விஷயங்கள்ல பற்று விடணும். இங்க ஒரு கால் அங்க ஒரு கால்னு நம்ம வச்சுக்கிட்டு வாழக்கூடாது. பழமொழி கூட இருக்கு, சேத்துல ஒரு கால் ஆத்துல ஒரு கால் அப்படின்னு வச்சுக்கிட்டு வாழ்றதுல எந்த பயனும் இல்லை. ஏன்னா ஏதாவது ஒரு பக்கம் இருந்தா அதனுடைய தன்மை முழுமையாக நிறைவடையும். இங்கேயும் அங்கேயும் தாவுகின்ற விஷயத்துல ஒரு தெளிவு இருக்காது. அப்ப அது மாதிரி இங்க இல்லற தர்மத்துல இருந்து கொண்டிருக்கின்றவர்கள் இந்த மாதிரி வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கும் போது ஒரு சரியான புரிதலோடு அந்த துறவை மேற்கொள்ள வேண்டும் என்று இந்த மந்திரம் சுட்டி காட்டுது. ஏன்னா நம்முடைய சனாதன தர்மத்துல விதிக்கப்பட்ட வரையறைகளும் அப்படித்தான் இருக்கின்றது. நம்ம பார்த்தோம். நம்முடைய தர்மம் வர்ணாசிரம தர்மத்துல பிரம்மச்சரியம், இல்லறம், வானப்பிரஸ்தம், சந்நியாசம் அப்படிங்கிற படிநிலைகள் இருக்கு. அப்போ பிரம்மச்சரியத்திலிருந்து இல்லறத்துல வந்தாலும் அந்த இல்லற வாழ்க்கையை சரியானபடி வாழ்ந்துடணும். அதற்கப்புறம் வானப்பிரஸ்தம் என்ற நிலையில இதுவரைக்கும் நம்ம வாழ்ந்த வாழ்க்கையில ஒரு திருப்தி அடைந்துட்டு இனி நமக்கு வரக்கூடிய குழந்தைகள் கிட்ட அந்த வாய்ப்புகள் எல்லாம் கொடுத்துடணும். அவர்கள் வாழட்டும், அவர்கள் திருப்தியா என்னென்ன வேணுமோ அதெல்லாம் வாழ்ந்து அனுபவிக்கட்டும். நாம கொஞ்சம் ஒதுங்கி இது மாதிரி ஆன்மீக விஷயங்களை கேட்போம், ஆத்ம ஞானத்தை தெரிந்து கொள்வோம், இன்னும் நம்ம போய் உலகத்துல புரண்டுகிட்டு இருக்க வேண்டாம் அப்படின்னு கொஞ்சம் ஒதுங்குறது தான் வானப்பிரஸ்தம். ஆனா வானப்பிரஸ்தத்துக்கு பெரும்பாலானவங்க வர்றதே கிடையாது. ஏன்னா ரிட்டையர்மெண்ட் லைஃப்ல கூட ஏதாவது சம்பாதிக்க முடியுமா, இன்னும் ஏதாவது செய்யலாமா, இன்னும் எவ்வளவு படம் பார்க்கலாம் அப்படின்னு தான் ஓடிட்டு இருக்காங்களே தவிர, அந்த வானப்பிரஸ்தம்ங்கிற ஒரு நிலை நம்முடைய தர்மம் எதற்காக கொடுத்தது அப்படின்னா, இப்ப நீ பிரம்மச்சரியத்திலிருந்து இல்லற வாழ்க்கையை முடித்து விட்டாய், இல்லற தர்மத்திலே உனக்கு தேவையான வசதி வாய்ப்புகள் எல்லாம் கிடைத்து விட்டது, மனைவி குழந்தைகள் வந்து விட்டார்கள், குழந்தைகளும் நல்ல பெரியவர்களாகி அவரவர்கள் ஒரு பொறுப்புக்கு வந்து விட்டார்கள். அப்ப இன்னும் அவர்களுடைய வாழ்க்கையை வாழ்வதற்கு அவர்களிடத்தில் அதை ஒப்படைத்து விட்டு நீ இனி உன்னை பற்றி தெரிந்து கொள்வதற்கான முயற்சியை எடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் வானப்பிரஸ்தம் கொடுக்கப்பட்டது. அப்போ அந்த வானப்பிரஸ்தத்துல நாம் நம்மை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமானால் அதற்கான பாடத்திட்டங்களையும் இது போன்ற ஞான மார்க்கங்களையும் நாம் நாட வேண்டும். அப்பொழுதுதான் அந்த வானப்பிரஸ்தத்தை நாம் முழுமையாக முடிக்க முடியும். அப்படி நம்ம வானப்பிரஸ்தத்துல முழுமையாக பயணம் பண்ணி அதை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா அதற்கப்புறம் தான் நம்ம உண்மையான சந்நியாசம் எடுக்க முடியும். இங்க உண்மையான சந்நியாசம்ங்கிறது என்னன்னா, துறவுங்கிறது தன் மனதை தான் துறப்பது, தன்னுடைய ஆசைகளை தான் துறப்பது, அவ்வளவுதானே தவிர வேற ட்ரெஸ் சேஞ்ச் பண்றதெல்லாம் சந்நியாசம்ங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்க வேண்டியதில்லை. ஆனா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண ஆசைப்பட்டாலும் பண்ணிக்கலாம், அதுல தப்பு ஒன்றும் இல்லை. ஆனா அது ஒரு புறத்துல தான் நடக்கிற விஷயமாக பார்க்கப்படுதே தவிர அகத்துல நடக்கிற விஷயமாக அது பார்க்கப்படல. ஏன்னா இங்க துறவு என்பது அகத்தில் நடக்கணும், புறத்தில் நடப்பதல்ல. புறத்துல ட்ரெஸ்ஸை மாத்திக்கிட்டு ஒரு காவி வெஸ்டி கட்டிக்கிட்டு ஒரு உத்ராட்ச கொட்டையை போட்டுக்கிட்டு நான் எல்லாத்தையும் திறந்துட்டேன்னு சொல்லிட்டு அங்க சாமியாரா உட்காந்துக்கிட்டு பல அடிச்சாட்டியை பண்ணிட்டு இருக்கிறவங்களையும் நம்ம பார்க்கிறோம். ஆனா அங்க சாமியார் ஆன பிறகுதான் அவங்க வாழ்க்கையை ரொம்ப அக்கிரம ஜாஸ்தி பண்ற அளவுக்கு எல்லாம் போயிடுது. ஆனா அப்படி துறவரம் மேற்கொள்வதை பத்தி இங்க பேசல. இங்க துறவரம் என்பது மனதை துறப்பதை பற்றி தான் இந்த உபனிஷத் பேசுது. அப்ப மனதளவுல பற்றற்று வாழணும், அவ்வளவுதான். அதுதான் சந்நியாசம். அந்த நிலைக்கு நம்மளை முன்னேற சொல்லுது. அந்த மாதிரி முன்னேறுவதற்கு என்ன பாதைன்னா அது தவம் தான் அதற்கான படகுன்னு சொல்லி சுட்டி காட்ட போகுது அடுத்த வர மந்திரங்கள்ல. அந்த மாதிரி பாதையில பயணம் பண்ணுவதற்கு நமக்கு தவம் தேவைப்படுது. ஏன்னா பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார்னு திருக்குறள் சொல்லும். இந்த பிறவி பெருங்கடலை கடக்க வேண்டும் என்றால் அதற்கு சரியான ஒரு தோணி நமக்கு கிடைக்க வேண்டும். தோணின்னா படகு. அப்ப அந்த சரியான படகு நமக்கு கிடைக்கணும்னா அந்த படகு எப்படி இருக்கணும்னா தவம் தான் அதனுடைய படகுன்னு சொல்றாரு. இந்த உபனிஷத்து இந்த இடத்துல சொல்ல வர்ற விஷயம் என்னன்னா தவம். அப்ப தவம்னா என்ன, எப்படிப்பட்ட தவம் அப்படிங்கிறதெல்லாம் சொல்ல போகுது. அப்ப நாம அதை புரிந்து கொண்டு அதுல பயணம் பண்ணணும். அப்ப இந்த கருத்தை வலியுறுத்துவதற்காகவே உபனிஷதங்களில் சுகபோகங்களை அனுபவிப்பதற்கான பல்வேறு வழிமுறைகளை கூறுகின்ற பகுதிகளும் அது போலவே தியாகத்தை வலியுறுத்துகின்ற பகுதிகளும் காணப்படுகின்றன என்று கூறுகின்றார் சுவாமி பூதேசானந்தர். ஏன்னா இந்த நூலாசிரியர் இந்த புத்தகத்தை எழுதும் போது நிறைய மகான்களை ஒப்பீடு செய்கிறார், அவர்களுடைய கருத்துக்களை ஒப்பீடு செய்கின்றார். அதுல சுவாமி விவேகானந்தருடைய கருத்துக்களையும் ஒப்பீடு செய்து காட்டுகின்றார்,
சுவாமி பூதேசானந்தருடைய கருத்தையும் இங்கு சுட்டிக்காட்டுகின்றார். அதனால்தான் பல்வேறு சடங்குகளும் யாகங்களும் தேவை என்று கூறப்படுகின்ற அதே வேளையில் அவைகளை பலவீனமான படகுகள் என்று எச்சரிக்கையும் செய்கின்றார். ஏன்னா அந்த படகு பலவீனமானது, அதுல போய் சிக்கிக்காது, அந்த படகில் நீ பயணம் பண்ணீங்கன்னா நீ ஊர் போய் சேர முடியாது. அதனால உண்மையான படகு என்பது இங்கு தவம் தான் அப்படிங்கறத அடுத்தது சுட்டி காட்டுறார். தவ வாழ்க்கை தான் உயர்ந்தது என்பதையும் இந்த இனி வரக்கூடிய மந்திரங்கள் சுட்டி காட்டப் போகின்றன. அந்த அடிப்படையில் இப்ப 11வது மந்திரம், தபஹ ஸ்ரத்தே ஏ ஹ்யு பவஸ் அந்தியரண்ய சாந்தா வித்வாம்சோ பைக்ஸ்யர்ச்சியாம் சரந்தஹ சூரியத்வாரணே தே விரஜாக பிரயாந்தி யத்ராமிருதா ச புருஷோ ஹாய் அவ்யயாத்மா. இப்போ இந்த மந்திரம் 11வது மந்திரம், 2வது அத்தியாயத்திலே 11வது மந்திரம் என்ன சொல்ல வருதுன்னா, புலன் கட்டுப்பாடு உடைய அறிவொளி பெற்ற சான்றோர் பிச்சை ஏற்கின்ற வாழ்விலோ காட்டில் சிரத்தையுடன் கூடிய தவ வாழ்க்கை வாழ்வதிலோ ஈடுபடுகின்றார்கள். அவர்களின் வினை பயன்கள் அகலுகின்றன. அவர்கள் உத்ராயண பாதை வழியாக மரணமற்ற அழிவற்ற இறைவனை அடைகின்றார்கள் அப்படின்னு இந்த மந்திரம் சொல்லுது. அதாவது இப்ப இந்த மந்திரம் சொல்ல வர்ற விஷயம் என்ன அப்படின்னா, ஒருவன் பிறவி பெருங்கடலை கடக்க வேண்டும் என்றால் அதற்கு தவம் என்ற படகை எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்படி தவம் என்ற படகை எடுத்துக்கொள்ளும் போது அந்த தவத்தினுடைய தகுதியாக பார்க்கப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா, புலன் கட்டுப்பாடாகவும் இருக்கணும். இந்த மாதிரி ஆத்ம ஞானங்களையும் அறிந்து கொண்ட ஒரு அறிவொளி பெற்றவனாகவும் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட புலன் கட்டுப்பாட்டையும் அறிவொளி பெற்றவனாகவும் இருக்கின்றவன் உண்மையில் தனக்கான ஆசைகளை எதையும் வைத்துக் கொள்ள மாட்டான். ஏனென்றால் அவனுக்கு தெரிந்து விட்டது, இந்த உலகம் ஒரு தோற்ற மாயை, இது எல்லாம் வந்து போகின்ற விஷயங்கள், இதுல போய் நான் ஆர்வம் காட்டக்கூடாது. என்னுடைய இலக்கு, நான் எந்த இடத்துல இருந்து வந்தனோ அந்த இடத்துக்கு மீண்டும் திரும்பி போக வேண்டும், என்னுடைய மூலத்துக்கு நான் திரும்ப வேண்டும் என்ற அந்த நோக்கம் இருக்க வேண்டும். அப்ப அந்த நோக்கத்துடன் கூடிய வாழ்க்கையை தான் இங்கு தவ வாழ்க்கை என்றும் சொல்லப்படுகின்றது. அந்த தவ வாழ்க்கை வாழ்ந்தவர்களுடைய இறுதி பயணம் உத்ராயண பாதை வழியாக மரணமற்ற அழிவற்ற இறைவனை அடைகிறார்கள் அப்படின்னு சொல்லுது. இப்ப உத்ராயண பாதை அப்படின்னா என்ன? இப்ப முதல் அத்தியாயத்துல நம்ம ஏற்கனவே பார்த்தோம், சாதாரண அறிவை பற்றியபடி, அதாவது இந்த உலகியல் வாழ்க்கைக்கான கர்மங்களில் ஈடுபடுவார்கள், உலக இன்பங்களில் உழல்கின்றார்கள், சாதாரண அறிவை விட்டு உயர் அறிவை நாடுபவர்கள் இறைவனை அடைகின்றார்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அப்ப அந்த மாதிரி இறைவனை அடைகின்றவர்கள் அடையக்கூடிய பாதை ஒன்று இருக்கின்றது, அதுதான் உத்ராயண பாதை என்று கூறப்படுகின்றது. இப்ப உத்ராயண பாதை எது அப்படின்னா, சூரிய கிரகணங்கள் தான் இங்க உத்ராயண பாதை என்று கூறப்படுகின்றது. அதாவது இந்த மந்திரத்தை விளக்கும் போது, உலகத்தை துறந்து புலன்களை அடக்க கற்றுக்கொண்டவர்கள் காடுகளில் வாழ்கின்றார்கள். அவர்கள் இறந்ததும் சூரிய கிரகணங்களின் வழியாக சென்று பரம்பொருள் வாழும் உலகை அடைகிறார்கள் என்கின்றார் சுவாமி விவேகானந்தர். அப்ப உத்ராயண புண்ணிய காலம் மற்றும் தட்சிணாயன புண்ணிய காலம் என்று 2 காலங்கள் பற்றி கூறப்படுகின்றன. இப்ப உத்ராயண புண்ணிய காலம் என்பது சூரியன் தெற்கிலிருந்து வடக்கில் பயணிக்கும் காலமாகும். இது தை மாதம் முதல் 6 மாதங்கள், அதாவது தை, மாசி, பங்குனி, சித்திரை, வைகாசி, ஆனி வரைக்கும் இருக்கின்ற இந்த மாதங்களை உத்ராயண புண்ணிய காலம் என்று கூறப்படுகின்றன. தட்சிணாயன புண்ணிய காலம் என்பது ஆடி மாதம் முதல் கொண்டு மார்கழி மாதம் வரை இருக்கின்ற 6 மாதங்களை தட்சிணாயன புண்ணிய காலம் என்று கூறப்படுகின்றது. அப்ப இது மாதிரி நம்முடைய வருடத்துல 2 பகுதிகளாக 6 மாதங்களை பிரித்து கொண்ட இந்த விஷயத்தை எப்படி சாஸ்திரம் பார்க்குது அப்படின்னா, இப்ப நமக்கு ஒரு வருடம் என்பது தேவர்களுக்கு ஒரு நாள் என்பதாக பார்க்கப்படுகின்றது. அப்போ இங்க 6 மாதம் நமக்கு உத்ராயண காலம், 6 மாதம் தட்சிணாயன காலம் என்றால், அந்த உத்ராயண காலம் தேவர்களுக்கு பகலாகவும், மீதி இருக்கக்கூடிய தட்சிணாயன காலம் 6 மாதங்கள் தேவர்களுக்கு இரவாகவும் இருக்கின்றது. ஆக மொத்தத்துல இந்த 6 மாதம் அந்த 6 மாதமும் சேர்ந்த இந்த 365 நாட்கள் கொண்ட ஒரு வருடம் என்பது தேவர்களுக்கு ஒரே ஒரு நாளாகத்தான் பார்க்கப்படுகின்றது. அப்ப இதில் உத்ராயண புண்ணிய காலத்தில் இறப்பது மோட்சத்தை கொடுக்கும் என்பது ஞானிகளின் வாக்கு. அப்ப யார் ஒருவன் தன் உடலை இந்த மாதிரி உத்ராயண புண்ணிய காலத்தில் விட்டு விடுகின்றானோ அவன் மோட்சத்துக்கு செல்கின்றான் என்பதாக ஞானிகள் கூறுகின்றார்கள். அவ்வாறு இறப்பது பெரும் புண்ணியத்தை கொடுக்கும். இந்த நேரத்தில் பீஷ்மரை பற்றி நாம் நினைவு கூறுவது பொருத்தமாக இருக்கும் என்று இந்த நூலாசிரியர் கூறுகின்றார். அதாவது அர்ஜுனனின் அம்புகளால் துளைக்கப்பட்டு அம்பு படுக்கையில் உதிரம் சொட்ட சொட்ட படுத்திருக்கின்றார் பிதாமகர் பீஷ்மர்.
ஆனாலும் அவர் மரணத்தை விரும்பும் நேரம்தான் இறக்க முடியும் என்ற வரத்தை பெற்றிருந்ததினாலே அவர் உத்தராயண புண்ணிய காலம் வரை காத்திருந்து தை மாதம் முதல் நாளில் மரணத்தை ஏற்றுக்கொண்டார் என்று மகாபாரதம் கூறுகின்றது. அப்ப மகாபாரத போர் தட்சிணாயன புண்ணிய காலமான மார்கழி மாதத்தில் நிகழ்ந்தது. சரி, அப்படியானால் உலகில் உள்ள மனிதர்களில் உத்தராயண புண்ணிய காலத்தில் இறப்பவர்கள் அனைவருமே மோட்சத்தை அடைவார்கள் என்று கொள்ள முடியுமா என்றால் கண்டிப்பாக இல்லை. ஏன்னா இப்ப உத்தராயண புண்ணிய காலத்தில் இறப்பவர்கள் எல்லாம் மோட்சத்தை அடைந்து விட முடியாது. அதற்கு என்ன தேவை? அப்படி உத்தராயண காலத்திலே இறக்க வேண்டும் என்றால் அப்படி இறப்பதற்கான வாய்ப்பும் அப்படி இறப்பதற்கான சந்தர்ப்பமும் எப்படி உண்டாகும் என்றால் தவ நெறியுடன் கூடிய பற்றற்ற வாழ்வை யார் வாழ்கிறார்களோ அவர்கள் தான் உத்தராயண புண்ணிய காலத்தில் இறந்து போனால் மோட்சத்தை பெற முடியும் என்று சாஸ்திரம் சுட்டி காட்டுகின்றது. அப்ப அதனால உத்தராயண புண்ணிய காலத்தில் இறக்கிறவர்கள் எல்லாம் அப்படியே மோட்சத்துக்கு போய்விடுகிறார்கள் என்று கற்பனை செய்து கொள்ளக்கூடாது. மோட்சம்னாலும் இங்க நம்ம என்ன புரிந்து கொள்ளணும்னா தன்னை தான் அறிந்து தன்மயமாகக்கூடிய அந்த தகுதியை அடைந்து விடுகிறார்கள். அவர்கள் பிறவா பெருநிலையை அடைகிறார்கள். அப்ப இந்த வாய்ப்பு எப்படி கொடுக்கப்படுகின்றது அப்படின்னா இந்த செய்கின்ற செயல்ல எப்படிப்பட்ட வாழ்க்கையை நம்ம வாழ்கின்றோம் என்பதில் தான் அமைந்திருக்கின்றதுன்னு இங்க சாஸ்திரம் சுட்டி காட்டுது. அப்ப அப்படி நாம் செய்கின்ற செயல்கள் தவ நெறியுடன் கூடிய பற்றற்ற வாழ்வாக இருக்க வேண்டும் என்று சொல்கிறது. அப்ப அந்த அடிப்படையில பீஷ்மர் ஒரு புண்ணியாத்மா. இது போல ஒரு சபதத்தை உலகில் எவனும் மேற்கொள்ள இயலுமா என்று ஐயப்படும் அளவு சபதத்தை ஏற்று பிரம்மச்சாரியாகவே அரச பதவி ஏற்காமல் துறவியாகவே வாழ்ந்த மகான். அதனால் தான் அவர் விரும்பி உத்தராயண புண்ணிய காலத்தில் இறந்ததால் மோட்சத்தை அடைந்தார் என்றுதான் இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதாக இந்த நூலாசிரியர் இங்கு சுட்டி காட்டுகின்றார். அப்ப அந்த அடிப்படையில இப்போ எத்தனையோ விஷயங்கள் மகாபாரதம் ராமாயணம் போன்ற காவியங்கள் நமக்கு நம்முடைய வாழ்வியல் நெறியை சுட்டி காட்டினாலும் அதுல தவம் என்றால் என்ன, தவ வாழ்க்கை என்ன அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ளணும். அப்ப அந்த அடிப்படையில இந்த உபனிஷத்து என்ன பண்ணுதுன்னா தவ வாழ்க்கையின் முதல் படிகள், அதாவது ஒரு தவ வாழ்க்கை தொடங்குவதற்கான முதல் படிகட்டு என்ன அப்படின்னு சொல்லுது. அது இனி வருகின்ற 12வது மந்திரம் அதை சுட்டி காட்டப் போகின்றது. தவ வாழ்க்கை அல்லது துறவு வாழ்க்கையில் அடிப்படைகளை பற்றி 2 மந்திரங்கள் பேசுகின்றன. அதுல இந்த மந்திரம் 12வது மந்திரம் பரீட்ச லோகான் தர்மசிதான் பிராமணோ நிர்வேதமாயா நாஸ்தியக்ருத கிருதேன தத் விக்னார்த்தம் ச குருமேவாபிகதச்சேத் சமித்வாணி ஸ்தோத்ரியம் பிரம்மனிஷ்டம் அப்படிங்கிறது இந்த மந்திரம். அதாவது சான்றோன் ஒருவன் தான் செயல்களின் பலனாக பெற்ற உலக அனுபவங்களை முதலில் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அதன் விளைவாக கர்மங்களால் இறைவனை அடைய முடியாது, பற்றின்மையால் தான் இறைவனை அடைய முடியும் என்பதை உணர்ந்து பற்றின்மை பெற வேண்டும். பிறகு இறைவனை அறிவதற்காக வேதங்களை உணர்ந்த இறைவனில் நிலை பெற்ற குருவையே கையில் சமித்துடன் நாட வேண்டும். தவ வாழ்க்கை அல்லது துறவு வாழ்க்கைக்கான 5 முக்கிய படிகளை இந்த மந்திரம் கூறுகின்றது. அவைகள் நல்லொழுக்கம், ஆராய்ச்சி, பற்றின்மை, தெளிவான நோக்கம், குருவை நாடுதல். இந்த 5 படிகள் நம்ம இடத்துல இருக்க வேண்டும் என்று சொல்லுது. அந்த 5 படிகள் என்னென்னா முதல் படி நல்லொழுக்கம், 2வது ஆராய்ச்சி, 3வது பற்றின்மை, 4வது தெளிவான நோக்கம், 5வது குருவை நாடுதல். இந்த படிநிலையில நம்ம பயணம் பண்ணணும். அப்பதான் தவ வாழ்க்கை நமக்கு பயனுள்ளதாக அமையும். துறவு வாழ்க்கையை நாடுவது என்பது சாதாரண மனிதர்களால் அத்தனை சுலபமாக செய்யக்கூடிய செயல் அல்ல. மனதில் வைராக்கிய சிந்தனையுடன் திரும்ப உலகியலுக்கு வராத எண்ணங்களை உடையவன் மட்டுமே காவி அணிந்து தவ வாழ்வில் ஈடுபட முடியும். இது குறித்து ஒரு சிறு கதையையும் பார்க்கலாம் அப்படின்னு இந்த நூலாசிரியர் சொல்றார். இந்த நூலாசிரியர் ஒரு சின்ன கதையை இப்ப சொல்ல போறார். ஒரு இளைஞன் நல்ல ஒழுக்கத்துடனும் நல்ல கல்வி மற்றும் வேலையுடன் வாழ்ந்து வந்தான். சிறு வயதில் துறவு வாழ்க்கைக்கு செல்ல வேண்டும் என்ற ஆசை அவனுக்கு உண்டானது. ஆனால் அவனுக்கு வைராக்கிய உணர்வு கிடையாது. அவன் துறவு வாழ்க்கைக்கு செல்லும் எண்ணத்தை வலுப்படுத்தும் முன்னரே அவன் பெற்றோர் அவனுக்கு திருமணம் செய்யும் பொருட்டு ஏற்பாடுகளை செய்தார்கள். அவனும் இந்த நேரத்தில் எப்படி துறவு ஆசையை பெற்றோரிடம் கூறுவது என்று குழம்பி அவர்களிடம் ஒன்றும் கூறாமல் தவிர்த்து விட்டான். ஆனாலும் துறவு சென்று விட வேண்டும் என்ற எண்ணம் மனதின் ஒரு மூலையில் அவனுக்கு இருந்து கொண்டே இருந்தது. அவன் பெற்றோர்கள் அவனை அழைத்து சென்று ஒரு பெண்ணை காண்பித்தனர். அந்த பெண்ணின் அழகில் மயங்கிய அந்த இளைஞன் துறவு எண்ணத்தை ஒரு மூலையில் வைத்துவிட்டு
அவளை மணந்து கொண்டான். திருமணம் நடந்த பின்பு துறவு ஆசைக்கு விடை கொடுக்கவில்லை. ஒரு குழந்தை பிறக்கட்டும், அப்புறம் துறவு ஏற்றுக்கொள்ளலாம் என்று எண்ணினான். ஆனால் அதன் பின்பு ஒரு ஆணும் பெண்ணுமாக 2 குழந்தைகளை பெற்றுக்கொண்டான். அதன் பிறகு துறவு ஏற்க நினைத்தால் சிறு குழந்தைகளை வைத்துக் கொண்டு மனைவி கஷ்டப்படுவாளே என்ற எண்ணத்திலே குழந்தைகள் பெரிதானவுடன் துறவு ஏற்றுக்கொள்ளலாம் என்று எண்ணிக்கொண்டிருந்தான். குழந்தைகளும் வளர்ந்தன. மகளுக்கும் மகனுக்கும் திருமணம் செய்து வைத்து விட்டான். அதன் பின்பு துறவு ஏற்கலாம் என்று ஒரு சிறிய எண்ணம் மனதில் இருந்தது. ஆனால் உள்ளுக்குள் ஒரு பேரன் பேத்தியை பார்த்துவிட்டு துறவு ஏற்கலாம் என்ற எண்ணம் வந்துவிட்டது. சரி, இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும் என்று விட்டான். அவன் ஆசைப்படி ஒரு பேரனும் பேத்தியும் பிறந்தார்கள். அதன் பின் பேர குழந்தைகளுடன் விளையாடிக் கொண்டே இருந்ததில் அவனுடைய துறவு ஆசை அழிந்தே போனது. இதனால்தான் உலகியலில் வாழ்ந்து பல அனுபவங்களை பெற்று அதன் பின் அவற்றை நினைத்து பார்த்து பற்றுக்களை துறந்துதான் துறவு வழிக்கு செல்லுதல் இயலும் என்று இங்கு கூறப்படுகின்றது. அப்ப அந்த அடிப்படையில இங்கு ஒவ்வொரு மனிதனும் துறவரம் மேற்கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்டாலும் கூட அந்த உலகில் தேவைகளில் மூழ்கி அந்த போகத்தை அனுபவித்துக் கொண்டே வாழுகின்ற காலத்திலே அவன் மேலும் மேலும் ஆசைகளை அதிகரித்துக் கொண்டே தான் பயணிக்கின்றானே தவிர ஆசைகளை துறந்து துறவியாக மாறுவது பெரும்பாலும் சாத்தியமாவதே இல்லை. அப்ப அது மாதிரி பிரச்சனைகள் எல்லோருக்கும் வந்துவிடக் கூடாது என்பதற்காக இந்த உபனிஷத்து என்ன சொல்லுதுன்னா 5 படிகளை சுட்டி காட்டுகின்றது. அந்த 5 படிகள் என்னென்ன அப்படின்னா தவ வாழ்க்கைக்கு தேவையான 5 படிகளை பற்றியே இங்கு விளக்குகின்றது. அதுல முதல் படி நல்லொழுக்கம். தவ வாழ்க்கையை ஏற்பதற்கு முதலில் வேண்டியது நல்லொழுக்கத்தில் நிலை பெற்ற வாழ்வு. ஆன்மீகத்திற்கு அடிப்படையே நல்லொழுக்கம் தான். அதுதான் முதல் தேவை. அதுதான் ஒழுக்கமான வாழ்க்கை. தெய்வங்கள் கீழே இறங்கி வர வேண்டும் என்று அத்தகையவன் விரும்பினால் அவர்கள் கீழே இறங்கி வந்து அவனுக்கு காட்சி கொடுப்பார்கள். நமது மன நூல்கள் மற்றும் தத்துவ நூல்களின் சாரம் இதுவே என்கின்றார் சுவாமி விவேகானந்தர். இத்தகைய வாழ்க்கையில் நிலை பெற்றவனாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட தவ வாழ்க்கையை நல்லொழுக்கத்துடன் வாழ விரும்புகின்றவனைத்தான் இங்கு பிராமணகா என்று குறிப்பிடுகின்றது. அதாவது நல்லொழுக்கம் வாழ்க்கையை வாழ்கின்றவன் தான் உண்மையில் பிராமணன் என்று இங்கு சுட்டிக்காட்டப்படுகின்றது. இது நம்முடைய தவ வாழ்க்கைக்கான முதல் படி. 2வது படி ஆராய்ச்சி. இன்னொருவர் துறவியாக வாழ்கிறார் என்பதற்காகவோ நூல்களில் எழுதப்பட்டுள்ளதற்காகவோ துறவு வாழ்க்கையை நாடக்கூடாது. உலக இன்பங்களில் நாட்டம் எனக்கு துளி கூட இல்லையா என்பதை தனக்குத்தானே ஆராய வேண்டும். இல்லை என்பது முற்ற முடிந்த பதிலாக இருக்குமானால் இந்த உலக இன்பங்களுக்காக சுகபோகங்களுக்காக செய்யப்படுகின்ற கர்மங்கள் செயல்கள் என அனைத்தையும் விட்டுவிட வேண்டும். ஏனெனில் அவைகள் நம்மை இறை நெறியில் செலுத்தாமல் மேலும் மேலும் பந்தங்களுக்கு உள்ளாக்குகின்றன. உலக இன்பங்களில் நாட்டம் இல்லை என்ற நிலை ஒருவனுக்கு முற்றாக உண்டாக வேண்டும். இல்லை என்றால் ஏற்கனவே சொன்ன கதையில் வந்த மனிதன் போல மாறிவிடும் என்று இங்கு சுட்டி காட்டுகின்றார். அப்போ இங்க என்ன புரிந்து கொள்ளணும் இந்த ஆராய்ச்சியிலன்னா சுய விசாரம் பண்ணணும். நமக்குள்ளேயே நம்ம விசாரம் பண்ணி நம்ம எப்படி இருக்கிறோம். அதாவது துறவு வாழ்க்கை என்பது என்ன அப்படின்னா இங்க ஆசைகளை துறந்து விட்டு பற்றற்று வாழ்வதுதான் துறவு வாழ்க்கை. அதுக்காக எங்கேயோ குடும்பத்தை விட்டு காட்டுக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரிலாம் கற்பனை பண்ணிக்க வேண்டியதில்லை. அந்த காலத்துல காட்டுக்கும் போனாங்க. பட் இன்றைய அப்படி முடியாது. இன்றைய காலகட்டங்கள் அப்படி இல்லை. அன்றைக்கு ஒரு துறவி காட்டுல போனாலும் அவர் பசிச்சா நாட்டுக்குள்ள பிச்சாந்தேகின்னு சொன்னா மக்கள் அவருக்கு உணவு கொடுத்து விடுவார்கள். இப்பெல்லாம் அப்படி நம்ம காட்டுக்குள்ள போயிட்டு பசிக்குதுன்னு ஊருக்குள்ள சாப்பாடு கேட்டோம்னா கொடுக்க மாட்டாங்க யாருமே. அப்ப அதனால நம்ம என்ன பண்ணணும்னா இங்க ஒன்றும் எல்லாம் விட்டுட்டு போகணுங்கிறது இல்லை. மனதை ஆசைகள் இல்லாம வைத்துக் கொண்டாலே அதுவே ஒரு துறவு வாழ்க்கையாக இந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம மாத்திக்கணும். அப்ப அதுதான் பற்றின்மைன்னு அடுத்த தலைப்புல பேசுறாரு. பற்றின்மை. செயல் புரியாமலோ கர்மங்களில் ஈடுபடாமலோ யாராலும் இருக்க முடியாது. எனவே தவிர்க்க முடியாத அவற்றை பற்றின்றி செய்ய வேண்டும். அதுதான் பற்றின்மை என்று கூறப்படுகின்றன. அடுத்தது செய்யும் செயல்களிலே ஒரு தெளிவான நோக்கம். 4வதாக தெளிவான நோக்கம் சொல்லப்படுது. தவ வாழ்க்கை வாழ்வதும்
துறவை நாடுவதும் இறைவனை அறிவதற்காக என்ற நோக்கம் எப்போதும் மனதில் தெளிவாக இருக்க வேண்டும். இந்த நோக்கமின்றி தவங்களில் ஈடுபடுபவர்கள் அசுர இயல்பினர் என்று கீதை பாகுபடுத்துகின்றது. எந்த செயலில் ஈடுபடும் போதும் அது இறைவனுக்காக, இறைவனை அறிவதற்காக என்ற நோக்கம் மனத்தின் பின்னணியில் தெளிவாக இருக்க வேண்டும். அப்ப அந்த நோக்கத்தோடு நம்ம வாழ்க்கையை வாழணும், செய்கின்ற செயலும் செய்யணும். அப்பதான் இந்த தவ வாழ்க்கையை நம்ம சரியாக வாழ்கிறோம் என்பதற்கு அடையாளம். அடுத்தது 5வதாக குருவை நாடுதல். பொதுவாக துறவு வாழ்க்கையை நாடுபவனுக்கு 5 படிகளின் கடைசி படி குருவை நாடுதல். ஆன்மீக வளர்ச்சிக்கு நூல்களிலிருந்து அநேகமாக ஒன்றுமே பெற முடியாது. நூல்களை படிக்கும்போது சில வேளைகளில் நம் ஆன்மீக வளர்ச்சிக்கு ஏதோ உதவி கிடைப்பது போன்றது ஒரு மனமயக்கம் ஏற்படுத்துகின்றது. ஆராய்ந்து பார்த்தால் நம் அறிவுக்கு உதவி கிடைத்ததே தவிர ஆன்மாவிற்கு என்பது தெரிய வரும். ஏன்னா நம்ம ஒரு புத்தகத்தை படிக்கும்போது நமக்கு நம்முடைய புத்திக்கு ஒரு விதமான புரிதல் வரும். ஆனா அந்த புரிதல் அதையும் கடந்து நம்முடைய ஆன்மாவை அறிவதாக இருக்க வேண்டும். அப்ப நமக்கு தேவைப்படும் தூண்டுதல்களை நூல்கள் மட்டுமே தர முடியாது. ஆன்ம வளர்ச்சிக்கான தூண்டுதல் இன்னொருவரிடம் இருந்து தான் வர வேண்டும். அவ்வாறு யாரிடமிருந்து இந்த தூண்டுதல் வருகிறதோ அவரே குரு என்கின்றார் சுவாமி விவேகானந்தர். அப்ப அந்த குரு இறை அனுபூதி பெற்றவராக, இறைவனில் நிலை பெற்றவராக இருக்க வேண்டும். அத்தகைய ஒருவரிடம் இருந்து மட்டுமே இறைவனை அறிவதற்கான தூண்டுதலை மற்றவர்கள் பெற முடியும் என்று இந்த மந்திரம் சுட்டிக்காட்டுவதை கருத்தில் கொள்ள வேண்டும். அப்ப இறைவனில் நிலை பெற்ற ஒருவரிடமிருந்து அந்த தூண்டுதலை எப்படி பெறுவது? அவருக்கு சேவைகள் செய்வதன் மூலம், வணங்கியும் கேள்விகள் கேட்டும் பணிவிடை செய்தும் அவற்றை பெற வேண்டும் என்று கீதை கூறுகின்றது. வேத காலத்தில் யாகங்கள் முக்கியமான வழிபாட்டு முறையாக இருந்தன. எனவே அதற்கு தேவையான விறகை, அதாவது சமித்தை எடுத்துட்டு வந்து தட்சணையாக மாணவர்கள் கொண்டு சென்றனர். சமித்தை கொண்டு செல்வது மாணவனின் எளிமையையும் பணிவையையும் காட்டுகிறது என்பதாக இங்கே சுட்டிக்காட்டப்படுகின்றது. அப்போ அன்றைய காலங்களிலே வேதத்தை சொல்லிக் கொடுக்கின்ற ஆசிரியர்கள் இது மாதிரி யாக யக்னங்கள், வேள்விகள் எல்லாம் செய்வார்கள். அந்த வேள்வியை செய்கின்ற போது அதற்கு தேவையான வேள்வி பொருட்களை எல்லாம் சேகரித்துக் கொண்டு சிஷ்யன் குருவிடம் கொடுத்துவிட்டு இது போன்ற ஆத்ம ஞானத்தை படிக்க வேண்டும். அப்படி படிக்கும்போதுதான் அதுக்குண்டான பலனையும் அவன் முழுமையாக அடைய முடியும் என்பதாக இங்கு சுட்டிக்காட்டப்படுகின்றது. அடுத்தது இதே 2வது பகுதியிலே 13வது மந்திரம், தஸ்மை ச வித்வானுபசன்னாய சம்யக் பிரசாந்த சித்தாய சமான்விதாய ஏனாட்சரம் புருஷம் வேத சத்தியம் புரோவாச்ச தாம் தத்வதோ பிரம்ம வித்யாம். நன்றாக அமைதியுற்ற மனமும் புலக்கட்டுப்பாடும் உடைய மாணவன் குருவை அணுகும்போது அழிவற்ற உண்மையான வடிவான இறைவனை அறிவதற்கான இறை நெறியை அவன் புரிந்து கொள்ளும் வகையில் குருவும் உபதேசிக்க வேண்டும். அந்த வகையில இந்த முண்டக உபனிஷத்தின் முதல் பகுதியின் 2வது அத்தியாயம் நிறைவு பெறுகின்றது. அதாவது இந்த முண்டக உபனிஷத்தினுடைய மொத்தம் 3 பகுதிகள் இருக்கின்றன. அதுல முதல் பகுதியில இப்ப நம்ம 2 அத்தியாயங்களை பார்த்து முடிச்சிருக்கிறோம். 13வது மந்திரத்தோட இந்த பகுதியில 2வது அத்தியாயம் நிறைவு பெறுகின்றன. இப்ப நாம இந்த பாடத்திட்டங்கள் படித்துக்கொண்டே போகிறோம். நிறைய விஷயங்கள் இதுல நம்ம ஒரு புரிதல் இருக்கிறோம். இப்ப இது மாதிரி பாடத்திட்டங்களை படித்துக்கொண்டு போகின்ற சாதகர்கள், மாணவர்கள் என்ன புரிதலுக்குள்ள வரணும் அப்படின்னா, இங்க இருப்பது இறைவன் மட்டுமே அப்படிங்கிற ஒரு தெளிவுக்குள்ள நம்ம கண்டிப்பாக வரணும். அப்படி வரும்போது இந்த பாதை எப்படின்னா, நிறைய கரடுமுரடான கஷ்டமான பாதையாகத்தான் ஆரம்பத்துல தெரியும். ஏன்னா இது அவ்வளவு எளிதாக வந்துவிட முடியாது. எல்லோராலும் வந்துவிட முடியாது. ஏன்னா எத்தனையோ கோடியில் ஒருவன் தான் என்னை அடைகின்றான் அப்படின்ட்டு பகவத்கீதையும் சொல்லுது. அப்ப இதுல பயணம் பண்ணக்கூடியவர்கள் எல்லாருமே ரொம்ப சிரமப்பட்டு தான் இதுல வரணும். அதாவது ஈஸியா வந்துட முடியாது. அப்படி வந்தாலும் இந்த பாடத்திட்டங்கள் எல்லாருக்கும் உள்ள போயிடாது, புரியாது. அப்ப ஏன் இதெல்லாம் புரிய மாட்டேங்குது அப்படின்னா, இதுக்குத்தான் மன தூய்மை தேவைப்படுகின்றதுன்ட்டு இந்த மாதிரி உபநிஷதங்கள் எல்லாம் நமக்கு சுட்டி காட்டுது. அப்ப மன தூய்மைங்கிறது எந்த அடிப்படையில இருக்கணும் அப்படின்னா, அந்த இருமைகளற்ற நிலை அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஏன்னா இருப்பதெல்லாம் இறைவனேங்கிற தெளிவு நம்ம இடத்துல வரணும். இந்த மாதிரி வேதாந்த பாடங்களை படிக்கும்போது இங்க அந்த இறைவனுக்கு வேறாக எதுவும் இல்லைங்கிற தெளிவு நமக்கு வரணும்.
அப்புறம் பொதுவாக இந்த மாதிரி பாடத்திட்டங்கள் எல்லாம் நாம்பளா படிக்கும்போது, எங்க பிரம்மம், சிவம், விஷ்ணு அப்படின்லாம் படிச்சிருவோம். அப்ப நம்ம ஒரு குழப்பத்துக்கு வந்துருவோம். ஏன்னா இறைவன்கிறது நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான கருத்துக்கள் இருக்கும் மனதுல. அப்ப அந்த மாரி கருத்துக்களை அடிப்படையாக வைத்துக்கொண்டு பார்க்கும்போது, நம்ம மதம் சார்ந்த ஒரு ஆன்மீகத்தையும் நம்ம நாட வேண்டியதாயிடும். அப்படி நாடும்போது நமக்கு என்னன்னா, மேல்நிலைக்கு போகறதுக்கு அது ஒரு தடையாக மாறிடும். அப்ப அந்த மதம் சார்ந்த ஆன்மீகம் தான் இன்றைக்கு இருக்கு. நெறைய பேர் இடத்துல அப்படித்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்ப அந்த மாரி போகும்போது என்ன நடக்குது அப்படின்னா, இப்போ இந்து தர்மத்தில வாழக்கூடியவர்கள் என்ன பண்ணுவோம், சனாதன தர்மத்தில சொல்லப்பட்ட சாதனைகள் எல்லாம் எடுத்து நம்ம பார்த்தோம்னாலும், அதுல புராணத்தில இருக்கக்கூடிய கதைகள் எல்லாம் எடுத்துக்கிட்டு அதுபடி நம்ம வாழ முயற்சித்தாலும், சில சடங்கு சம்பிரதாயங்கள்ல போய் சிக்கிக்கிட்டு, அதிலிருந்து விடுபட முடியாம, அந்த வேதத்தினுடைய இறுதி இலக்கு என்னங்கிறது தெரியாமயே வாழ்நாள முடிச்சிடுறோம். ஆனா இங்க சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா, வேதத்தினுடைய இரு பகுதிகளில, முதல் பகுதியாகிய கர்ம காண்டத்தின் வழியாக மன தூய்மையை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆனா அதிலே போய் சிக்கிக் கொள்ளக்கூடாது. அப்படி சிக்கிக் கொண்டவனை மூடன் என்று சொல்லுது. முட்டாள்கள் என்று சொல்லுது. ஏன்னா அது வந்து புறத்திலே வந்து மனதை தூய்மைப்படுத்தி, அந்த பேரறிவை அடைவதற்கான ஒரு பாதையாக மட்டும் இருக்கிறதே தவிர, அதுவே சாஸ்வதம் அல்ல, சத்தியம் அல்லங்கிறதையும் நம்ம எப்போ புரிஞ்சுக்கிறோமோ, அப்பதான் நம்ம கற்ற கல்வியின் முழுமைத்தன்மையை அடையிறோம். அப்ப அது மாரி படித்து வர்ற அந்த கர்ம காண்டத்தினுடைய இறுதி நிலையாகிய ஞான காண்டம், இங்க இருப்பது ஒன்றே அது இறைவன் மட்டுமே அப்படின்னு உபதேசம் பண்ணுது. அதுதான் தத்துவமசிங்கிற உபதேசம். நீ அதுவாகவே இருக்கின்றாய்ங்கிற ஒரு உபதேசம். அப்ப நான் எதுவாக இருக்கின்றேன்னு நம்ம இந்த மாரி பாடத்திட்டங்கள்லாம் படிக்கும்போது, நான் அந்த அறிவாக இருக்கின்றேன்ங்கிறத நமக்கு தெளிவாகணும். அப்படி தெளிவு ஆயிட்டா, இங்க நம்ம மதம் கடந்து வந்துடுவோம். இல்லன்னா மதத்திலேயே சிக்கிட்டு இருப்போம். ஏன்னா இப்போ இஸ்லாமிய மதம் வந்து அல்லாஹ்வை இறைவனாக பாவித்துக் கொண்டு அதில வழிபாடு பண்ணுவாங்க. கிறிஸ்துவ மதம் வந்து ஜெகோவா அல்லது அவருடைய மைந்தன்னு சொல்றோம். அதாவது யெகோவாவுடைய புதல்வன் தான் இயேசு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இவரெல்லாம் வந்து ஒரு வழிகாட்டிகள் தான். குருமார்கள் தானே தவிர, அவர்களே கடவுளாகி விட முடியாது. அப்ப கடவுள் தன்மை என்ன அப்படின்னா, இதையும் கடந்து இருக்கிறதுங்கிறத நம்ம புரிந்து கொள்ளணும். பொதுவா கடவுள் தன்மை வந்து நம்ம நினைக்கிற மாரி இல்ல. அதாவது பிரகிருதிக்கு அப்பாற்பட்டது அது. புருஷனிலிருந்து தான் பிரகிருதியே வருது. இப்ப பிரகிருதிங்கிறது ஒரு இயற்கை. அப்ப இயற்கையே கடவுளாயிடுதான்னா, அந்த இயற்கை வந்து இறைவனிடத்திலிருந்து வெளிப்பட்டிருக்கிறது அவ்வளவுதான். அப்போ அது இயற்கை என்பது ஒரு சக்தியாகத்தான் இருக்க முடியுமே தவிர, அந்த சக்தி யாருடையதுங்கிறத நம்ம கொஞ்சம் ஆழ்ந்து ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா, அது இறைவனுடையது, அந்த அறிவினுடையதுங்கிறது நமக்கு புரியும். அதுதான் புருஷன் அப்படின்னு இங்க சாஸ்திரம் சுட்டிக்காட்டுது. அப்ப அதனால இங்க ஏன் வந்து இருப்பதெல்லாம் இறைவனேன்னு சொல்றோம்னா, இந்த இயற்கையை நம்ம நேசிக்கிறோம். ஏன்னா இறைவனுடைய சக்தி என்பதனால. அப்ப அந்த இயற்கையை வந்து நம்ம பிரகிருதி அப்படின்னு சொல்லும்போது, அந்த பிரகிருதிங்கிறது என்ன? ஒரு அவ்யக்த நிலை, வெளிப்படாத நிலையில இருக்கு. இந்த பிரபஞ்சம் வந்து வெளிப்படாத நிலைய தான் நம்ம பிரகிருதி அப்படின்னு சொல்றோம். அப்ப அது எப்படி வெளிப்படுது அப்படின்னா, மனதின் மூலமா தான் வெளிப்படுது. ஏன்னா எங்க மனசு தான் இந்த உலகத்த படைக்குது அப்படின்னு சாஸ்திரம் பல வழிகள்ல நமக்கு ஏற்கனவே சுட்டிக்காட்டுது. ஆனா நம்ம இது போன்ற பாடத்திட்டங்கள் எல்லாம் புரிந்து கொண்டால் கூட ஏத்துக்க முடிய மாட்டேங்குது. அதாவது ஏன்னா மனசு வந்து ஏற்கனவே பல விஷயங்கள சிக்கிக்கிட்டு இருக்கிறதுனால, இந்த மாரி விஷயங்கள வந்து உள்வாங்கிக்கிட்டாலும் ஒப்புக்கொள்ள மறுக்குது. ஏன்னா அதனால அனுபவப்பட முடியல அப்படின்னு ரொம்ப வேதனைப்படுது. இது வந்து ஏத்துக்க முடியல. எனக்கு வந்து அனுபவமாக மாட்டேங்குதுன்னுலாம் கவலைப்படுது. அப்ப அதுக்கு தான் நம்ம நெறைய உவமானங்கள்லாம் குடுத்தோம். இங்க அறிவு வந்து இறைவன் மட்டும் தான் அறிவா இருக்குது. அதுதான் எல்லார் இடத்திலும் பிரகாசித்துக் கொண்டிருக்கின்றது. அது ஒவ்வொரு உடல்களை பொறுத்து, உபாதிகளை பொறுத்து மாறுபட்டு பிரகாசிக்கின்றது. அதுல மனிதன் தான் அந்த பிரத்யேக அறிவை பிரகாசிக்கக்கூடிய ஒரு சிறந்த ஒரு உடலாக, உபாதியாக இருக்கிறான் அப்படின்னு நம்ம சுட்டிக்காட்டணும். அப்படிப்பட்ட மனித உடல் பெறுவதுதான் அரிதரிது மானிடராய் பிறத்தல் அரிதென்று மகான்கள் நமக்கு சொன்னாங்கங்கிறதையும், நம்ம இந்த பாடத்திட்டங்கள் வாயிலாக அறிந்து கொண்டோம். அப்ப அந்த அடிப்படையில நாம இந்த பாடத்திட்டங்கள்ல என்ன புரிந்து கொள்ளணும்னா, இங்க இருப்பது ஒன்றே அது இறைவன் மட்டுமே. அவன் தான் புருஷன் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது. அது அறிவுன்னு நம்ம பார்க்கிறோம். ஏன்னா இந்த பாடத்திட்டங்கள் அதை எப்படி புருஷன் இருக்கிறான்னா, அது ஒரு அறிவு, பேரறிவு அது. அப்ப அது பிரகாசிக்கக்கூடிய நிலை வந்து உபாதிகளை பொறுத்து மாறுபடும்போது, நம்ம ஏற்கனவே பார்த்தோம். கடந்த பாடத்திட்டங்கள்ல பார்க்கும்போது, சுவேதகேது கதை கூட நம்ம பார்க்கும்போது என்ன சொன்னோம்? ஒரு நுண்ணிய விதையில, கண்ணுக்கு தெரியாத ஒரு விதை, எள்ள விட சின்னதா இருக்கக்கூடிய ஒரு விதையில அது இருக்குது. தத்துவமசி. அதுதான் நீயா இருக்கிறாய் அப்படின்னு அவரு அப்பா சுட்டிக்காட்டினது போல, ஒவ்வொன்னுக்கும் ஒரு நுண்ணிய விஷயங்கள் இருக்கு இல்லையா? படைக்கப்படுற அத்தனைக்கும் அதனுடைய மூலம் வந்து நுண்ணியதாகத்தான் இருக்கும். அதுதான் சூட்சுமம். அந்த சூட்சுமத்துல இருந்து தான் அந்த ஸ்தூலம், இந்த உடம்பு வந்து வெளிப்பட்டிருக்கு. அப்ப அந்த சூட்சுமம் வந்து ஒரு நுண்ணியதாக இருந்தாலும், அதுக்குன்னு ஒரு அறிவு இருக்கு. அந்த சூட்சுமத்துக்கு ஒரு அறிவு இருக்கு. அந்த அறிவினுடைய அடிப்படையில தான் அது வெளிப்படுது. அப்படி வெளிப்படும்போது அது ஒரு
தேவையான உடலை எடுக்குது. அந்த உடலுக்கேற்ற வடிவம் வருகின்றது. அந்த வடிவத்துக்கேற்ற அமைப்புகள், செயல்பாடுகள், திறன்கள், திறமைகள் அப்படின்னு பல விஷயங்கள் நம்ம பார்க்கிறோம். அப்ப நம்ம வந்து ஒரு நுண்ணிய அணுவிலே, ஒரு உயிர் அணுவிலே இருந்து நம்ம வெளிய வந்திருந்தாலும், இந்த உயிர் அணுங்கிற ஒரு விஷயம் எப்படி இருக்குன்னா, ஒரு அப்பாவுடைய விந்திலிருந்து வெளிப்பட்டாலும் கூட, இது உடல் எடுக்கணும் அப்படின்னா ஒரு பிண்டமாக மாறணும். அதுக்குண்டான சதைகள் வளரணும். அதுக்குண்டான எலும்பு, மஜ்ஜை, நரம்பு அப்படிங்கிற விஷயமெல்லாம் ஒரு உடம்பு உண்டாகணும்னா, அதற்கு தாயினுடைய உதவி தேவைப்படுது. அப்ப அதனால தாயினுடைய உடலுக்குள்ள போய் அவளுடைய உணவை எடுத்து, அது ஒரு பிண்டமாக வளருது. அப்படி பிண்டமாக வளர்ந்து அது வெளிய வந்த உடனே, அது ஒரு 2 கிலோ, 2 1/2 கிலோ எடையுள்ள ஒரு உடலாக வெளிய வந்தாலும், அங்க அதுக்கு இன்னும் வளர்ச்சி அடைய வேண்டிய விஷயங்கள் நெறைய இருக்குது. அதாவது இந்த உடல் வந்து இன்னும் வளர வேண்டிய கட்டாயம் இருக்கிறதுனால, அது ஓரளவுக்கு ஒரு தகுதிய வச்சுக்கிட்டு உள்ள வரும். என்னன்னா, ஏற்கனவே பூர்வ சம்ஸ்காரம் வச்சிருக்கும். மனசுல வந்து ஆசைகள் இருக்கும். அதன் அடிப்படையில தான் அந்த உடல் எடுத்திருக்குது. அப்ப அங்க என்ன இருக்குது உண்மையிலேயே அப்படின்னா, அந்த மனம் இருக்குது அதுக்குள்ள. ஆனா அந்த மனம் வந்து வெளிப்படாத ஒரு அவ்யக்த நிலையில ஒடுங்கி கிடக்குது. அதுதான் இங்க பிரகிருதின்னு சொல்றோம். இங்க பிரகிருதி அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கே என்ன சாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெளிப்படாத ஒரு ஒடுக்கம் அது. மனம் வந்து வெளிப்படாத ஒடுக்கத்துல அங்க இருக்குது. அப்புறம் அந்த குழந்தை கொஞ்சம் கொஞ்சமா வளரும்போது அந்த சாஃப்ட்வேர் டெவலப் ஆகுது. அதாவது எப்படி கம்ப்யூட்டர்ல வந்து நம்ம ஹையர் டெக்னாலஜிக்குள்ள போக போக நெறைய லேட்டஸ்ட் சாஃப்ட்வேர லோட் பண்றோமோ, அது மாரி மனித உடல் பெரிதாக பெரிதாக அதனுடைய உறுப்புகள் வந்து அப்டேட் ஆகிட்டே வரும்போது, நம்ம உள்ள இருக்கக்கூடிய சாஃப்ட்வேர் இருக்கு இல்லையா? மைண்டினுடைய சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா? அது பூரா வெளிப்பட ஆரம்பிக்கும். அப்ப அந்த உடல் தன்மைய பொறுத்து அது பிரகாசமா வெளிப்பட ஆரம்பிச்சுடும். அப்பதான் இந்த பிரகிருதி வந்து வியக்தமாகும். வியக்தமாகி பிரபஞ்சமா விரியுது. அது எப்படி விரியுதுன்னா, அந்த அறிவை அடிப்படையாக வைத்துக் கொண்டு தான் விரியுது. ஏன்னா இப்போ ஒரு உடம்பு வெளிய வருது. அந்த உயிரணு உடம்பா மாறிடுச்சு. இந்த உயிரணு உடம்பா மாறிட்டாலும், அந்த உயிரணுவாக இருந்தாலும் சரி, உடம்பாக இருந்தாலும் சரி, அதற்கு உள்ள ஒரு சூட்சுமம் இருக்கு. அதுதான் ஆன்மா, அறிவு. அந்த அறிவு இருக்கிறதுனால தான் அந்த உயிரணு இவ்வளவு பெரிய உடம்பா மாறி, இந்த மாரி ஒரு ஸ்ட்ரக்சர்ல இப்படியெல்லாம் டெவலப் ஆகி, கை, காலு, கண்ணு, மூக்கு, நாக்குன்ட்டு எல்லா புலன்களை பெற்றுக்கொண்டு, அதுல பிரத்யேக தகுதியாகிய பகுத்தறியக்கூடிய 6 அறிவு படைத்த மனதையும் கொண்டதாக வடிவமைக்கப்பட்டு வெளிய வந்திருக்கு. அப்ப இப்படிப்பட்ட ஒரு ஸ்ட்ரக்சர்ல வெளிய வர்ற அந்த அறிவு, இதுக்கு முன்னாடி எத்தனையோ உடம்புல வந்துச்சு இல்லையா? ஒரு கல்லுல வந்து பார்த்தது, தன்னை தெரிந்து கொள்ள முடியல. ஒரு தாவரத்துல, ஒரு அறிவு பெற்ற தாவரத்துல வந்து பார்த்தது, தன்னை தெரிந்து கொள்ள முடியல. ஆனால் இந்த 6 அறிவு பெற்ற மனிதனிடத்திலே வந்து தன்னை தெரிந்து கொள்ள முயற்சி செய்து வெற்றி பெற்றது. எல்லாரிடத்திலும் வெற்றி பெற முடியாது. அதுதான் நான் ஏற்கனவே சொன்னேன். அந்த தவ வாழ்க்கை வாழணும். ஏன்னா இந்த தவ வாழ்க்கைங்கிற வாழ்க்கைய நம்ம வாழும்போது மட்டும் தான், இப்ப நம்முடைய மனமும், அந்த உடலும் அதற்கான தகுதியை பெறும். அதற்கு நான் ஏற்கனவே பல ஓமானங்கள் குடுத்துட்டேன். ஏன்னா உங்களுக்கு கண்ணாடி துண்டு என்னமோ 10 கண்ணாடி துண்டு கீழ பூமியில சிதறி உடைஞ்சு கிடந்தாலும், அந்த கண்ணாடி துண்டுல மேல தூசி படிந்தோ, புகை படிந்தோ இருந்தா, மேல இருக்கக்கூடிய அந்த சூரிய பிரகாசம் முழுமையாக பிரகாசிக்க முடியாம இருக்கும். அதுவே அந்த கண்ணாடி துண்டு வந்து களங்கம் இல்லாம நீட்டா தொடச்சு வச்ச மாரி இருந்தா, அதுல அந்த சூரிய பிரகாசம் பட்டு, பிரகாசமாக அதிலிருந்தே வெளிப்படுவது போல பிரகாசத்தை வெளிப்படுத்தும் அப்படின்னு ஒரு ஓமானம் குடுத்தேன். அதே அடிப்படையில தான் இங்க நம்ம உடம்பு வந்து இருக்கணும். உடம்பு வந்து அந்த அறிவை பிரகாசிக்கக்கூடிய தன்மையில இங்க உடம்பும், மனமும் மாறுதலுக்கு உட்படணும். ஏன் அந்த உடம்பும், மனமும் மாறுதலுக்கு உட்படணும் அப்படின்னா, இங்க மனம் வந்து சூட்சமம், உடல் வந்து ஸ்தூலம். அப்ப கண்ணுக்கு தெரியாத மனம், கண்ணுக்கு தெரிகின்ற உடலாக காட்சி அளித்தாலும், அந்த அகம் எப்படி இருக்குதோ, அது இந்த புறத்துல காட்டிக் கொடுக்கும். அப்ப மனதுல கெட்ட விஷயங்கள் எல்லாம் ஏற்றி வைத்துக் கொண்டோம்னா, நம்முடைய செயலும் கெட்ட விஷயமாக தான் இருக்கும். நம்ம பண்ற காரியங்கள் எல்லாம் கெட்ட காரியங்களா இருக்கும். தவறான வாழ்க்கைய தான் வாழ்வோம். நல்ல விஷயங்கள உள்வாங்கிக் கொண்ட மனசு வந்து நல்ல வாழ்க்கை வாழும், நல்ல நிலையில இருக்கும். அப்போ இந்த உடலும், மனமும் அப்பதான் ஒருங்கிணைந்து செயல்படுற அந்த விஷயத்த நம்ம பார்க்க முடியும். அப்பதான் இந்த தனித்துவமான இந்த உடலும், மனமும் ஃபர்ஸ்ட் ஒருங்கிணைக்க ஆரம்பிக்கணும். மனம் வந்து எப்படியோ அதுபோல உடலும் செயல்பாட்டுக்குள்ள இருக்கும். அப்ப நல்ல எண்ணங்களை படைத்தவன் நல்ல செயல்களை செய்வான். கெட்ட எண்ணங்களை படைத்தவன் கெட்ட செயல்களை செய்வான். அந்த அடிப்படையில நம்ம ஒவ்வொருத்தரையும் தனித்தனியா பார்த்தோம்னா, இந்த நல்ல எண்ணங்களை செய்கின்றவன் வந்து தவ வாழ்க்கை வாழ்பவனாக இருப்பான். ஏன்னா அவனுக்கு புரிஞ்சிடுச்சு. தான் வந்த வேலை என்ன? தான் எதற்காக வந்திருக்கிறோம் அப்படிங்கிறது தெரிந்துட்டதுனால, அவன் நல்ல வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து வாழ்வான். அப்போ அந்த தவத்தில் சொல்லப்பட்ட 5 படிநிலைகளை அவன் நடைமுறைப்படுத்துவான். அதுல நல்லொழுக்கம், ஆராய்ச்சி, பற்றின்மை, தெளிவான நோக்கம், குருவை நாடுதல் அப்படிங்கிற அந்த 5 படிநிலைகளையும் அவன் பயன்படுத்திக் கொள்வான். பயன்படுத்திக் கொண்டு அவன் படிப்படியாக பயணம் பண்ணும்போது தான் தன்னுடைய இலக்கை அவன் இறுதியாக அடைய முடியும்.
அப்ப அப்படி அடையிற அந்த இலக்கு தான் நம்ம என்ன பண்றோம்? அந்த அறிவு இந்த உபாதியிலே பிரகாசிக்க ஆரம்பித்து விடும். அப்படி பிரகாசிக்கும்போது, இங்க அடைவதற்குன்னு அப்புறம் ஒண்ணும் இல்ல. நானே தான் அதுவா இருக்கிறேங்கிற அந்த புரிதல் நமக்குள்ள வந்துடும். அப்படி அப்படி வாழ்ற வாழ்க்கை தான் இங்க தவ வாழ்க்கை, அந்த இறை வாழ்க்கை, அந்த இறை அனுபூதி அப்படின்னு நம்ம சொல்லப்படுது. வேற ஒண்ணும் இங்க பெரிய விஷயங்கள் ஒண்ணுமே கிடையாது. ஏன்னா இருப்பது அது மட்டும் தான். அது பிரகாசிக்கக்கூடிய உடல்களில மாறுபாடு விளங்குறதுனால, நம்ம ஒரு சிலரால புரிந்து கொள்ள முடியல இந்த விஷயத்த. யார் இதுல ரொம்ப தீவிரமாக, ஆர்வமாக வந்து இது மாரி பாதைகள்ல சரியா பயணிக்கிறார்களோ, அவர்களிலே அது நல்லா பிரைட்டா பிரகாசிக்கும். அது பிரைட்டா பிரகாசிக்கிறதுனால என்ன நன்மை அப்படின்னா, அங்க அந்த மனம் வந்து இல்லாம போயிடும். அதாவது ஆசைகளால் உழன்ற மனம் வந்து அந்த புரிதல் வந்ததுனால, இங்க ஒன்றும் இல்ல. இதுல வந்து நான் எதில பற்று வைப்பேன்? இங்க பற்று வைக்கிறதுக்குன்னு எனக்கு வேற ஒண்ணுமே இல்ல. எல்லாமே நானாத்தான் இருக்கிறேன். ஆசைப்படுறதுக்கு நீங்க ஒண்ணும் கிடையாது. அந்த உடம்புல நான் அத அனுபவிக்கிறேன். இந்த உடம்புல இத அனுபவிச்சுட்டு இருக்கிறேன். அப்ப எல்லா உடம்புக்குள்ளயும் நானே அந்த உணர்வா, உயிரா இருந்து இயங்கிட்டு இருக்கிறேன். அப்ப இங்க ஒரு வகையில பார்த்தா, சில உடல்கள் மூலமா சந்தோஷம் கிடைக்குது. சில உடல்கள் மூலமா துக்கம் கிடைக்குது. ஆக மொத்தத்துல இந்த அனுபவம் என்பது சுக துக்கங்களை சார்ந்து தான் இருக்குமே தவிர, இந்த சுக துக்கங்களை கடந்து இருக்காது. ஏன்னா, இந்த உடல்ங்கிற அனுபவம் சுக துக்கங்களை சார்ந்ததாகத்தான் இருக்கும். இப்ப நம்ம இந்த ஆத்ம ஞானத்த அடைஞ்ச உடனே நமக்கு வெறும் சுகம் மட்டும் வந்துருமா? அப்படின்னா அப்படியெல்லாம் வராது. உலகம்ங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள வந்துட்டாலே, அங்க இருமைகள் இருக்கும். ஏன்னா, இங்க மனம் தான் அப்ப ஆக்டிவேட் ஆயிடும். அப்ப அந்த மனதினுடைய ஆக்டிவேஷன் வந்து இங்க இருமைகள்ல தான் இருந்து கொண்டிருக்குமே தவிர, அந்த அறிவு நிலையில வந்து ஒன்றுமற்ற நிலை தான் அங்க. அப்ப அந்த ஒன்றுமற்ற நிலைய வந்து நம்ம இந்த நிலைக்குள்ள வந்து உணர்ந்துட்டோம் அப்படின்னா, இந்த உடலையும், மனதையும் கடந்த அந்த உணர்வு நிலையில நம்ம இந்த உலகத்த பார்க்கும்போது, அப்ப நம்ம என்னவா மாறிடுவோம்? சாட்சியா மாறிடுவோம். அப்படி பார்க்கும்போது இங்க எப்படி நம்முடைய மனோபாவம் உயரும் அப்படின்னா, இப்போ அந்த உணர்வா தான் நான் இருக்கிறேன். நானே எல்லாமா இருக்கிறேன். அப்ப நான் இதை ஒரு வேடிக்கை பார்க்கிறேன். சாட்சியாக இருந்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு பார்க்க ஆரம்பிச்சிட்டோம்னா, இந்த உடல் முதல் கொண்டு இப்ப என்னுடைய தனித்துவமான உடல் கொண்டு, இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமாகவே என்னுடைய உடல்கள் இருக்கிறதுங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு, அப்ப அந்தந்த உடல்கள்ல அந்தந்த காரியங்கள் இயக்கத்துல இருக்கட்டும். அப்பதான் இந்த உலகம் இயங்குங்கிறத நான் அங்கீகரித்து, எதற்கும் முரண்படாம நான் வாழ்றது தான் இங்க ஆத்ம ஞானம், ஆன்ம அனுபூதி. ஏன்னா இங்க வந்து அவன் ஏன் அப்படி வாழ்றான்? இவன் ஏன் இப்படி வாழ்றான்? நான் அவன மாத்தப் போறேன். இவன சேஞ்ச் பண்ண போறேங்கிறதெல்லாம் மைண்டினுடைய பிளே. மனசு தான் இதெல்லாம் ஆசைப்படும். ஆனா இங்க ஆன்ம ஞானிக்கு புரிஞ்சு போயிடும். இங்க உணர்வு மட்டும் தான் இருக்குது. அந்த அறிவு, ஆன்மா தான் இங்க இருக்குது. இறைவன் மட்டும் தான் இருக்கிறான். அதுக்கு தான் நம்ம பல பேர் வச்சுக்கிறோம். அவங்கவங்க பாணியில என்ன பேர் வேணா வச்சுக்கலாம்னு தான் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். சிவம்னு வச்சுக்கங்க, விஷ்ணுன்னு வச்சுக்கங்க, அல்லான்னு வச்சுக்கங்க, ஜெகோவான்னு வச்சுக்கங்க. ஆனா அது வந்து தூய அறிவு அவ்வளவுதான். அது நீங்க வந்து உங்க மனதுல கற்பனைக்கு தகுந்த மாரி பேர வச்சுக்கிட்டா, அது உங்களுக்கு சூட் ஆச்சுன்னா ஓகே. அதன் மூலமா குழப்பங்கள் வந்ததுன்னா, அது உங்கள மேலும் பிரச்சனைக்கு தான் கொண்டு போகும் அப்படிங்கிறதுனால தான், மதங்களை கடந்து வந்து அந்த அறிவாகத்தான் இறைவன் இருக்கிறான்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, அந்த அறிவு பிரகாசிக்கக்கூடிய உடல்களை பொறுத்து, உபாதிகளை பொறுத்து அது வெளிப்பட்டு இந்த உலகத்தை பாக்குது. அப்ப எந்த உடல், எந்த உபாதி, எந்த கண்ணாடி தூய்மையாக இருக்கின்றதோ, அதில் சுயம் பிரகாசம் வெளிப்படும். ஏன்னா, அதே அந்த மேல இருக்கக்கூடிய அந்த தூய அறிவின் பிரகாசம் பட்டு பிரதிபிம்பித்து, கீழ இருக்கிற கண்ணாடி துண்டிலிருந்து அதே சூரிய ஒளி வெளிப்படுவது போல ஒரு வெளிச்சம் வெளிப்படும். அதுபோல அந்த தூய அறிவினுடைய பிரகாசம் இந்த உடலிலிருந்து வெளிப்படும். இந்த மனதிலிருந்து வெளிப்படும். அப்படி வெளிப்படும்போது அந்த ஞானிக்கு எல்லாம் தெரியும். இருட்டுல இருந்த அந்த மனசு, அந்த வெளிச்சத்த பார்க்கும்போது எல்லாம் பார்க்கும். அப்படி எல்லாம் பார்க்கும்போது தான், அதனுடைய பேராற்றல், பேருணர்வு நிலை வந்து அனுபவமாகி ஆனந்தமா இருக்கும். அந்த ஆனந்தம் என்பது என்னன்னா, எல்லாமே நானா தான் இருக்கிறேங்கிறதுல இருக்கக்கூடிய ஒரு ஆனந்தம். ஏன்னா, இங்க எல்லாம் என்னுடைய பிரகாசம் தான். நான் தான் பட்டு பிரகாசித்துக் கொண்டிருக்கின்றேன் அப்படின்னு தெரியும்போது, இங்க விருப்பு வெறுப்பற்ற நிலை வந்து அந்த அறிவுக்கு தெரிஞ்சிடும். அப்ப அந்த அறிவு தன்னில் தானாய், தன்மயமாய், தனித்துவமாய் இருந்து கொண்டு சாட்சியா இருக்கும். ஆனா, இங்க இயங்கக்கூடியதெல்லாம் உடலும், மனமும் அது காரியத்துல எல்லாம் செய்யும். அதை இது பார்த்துக்கிட்டு இருக்கும். அது மாரி தான் நம்ம எப்பயுமே அந்த ஆன்ம அனுபூதியில இருந்து பழகணும். அதுதான் நம்முடைய எதார்த்தம், நம்முடைய சொரூபம். அது கொண்டு வரதுக்கு தான் இந்த உபநிஷதங்கள்லாம் இவ்வளவு பாடுபடுது. இவ்வளவு விஷயங்கள நமக்கு சொல்லிக்கிட்டே இருக்கு. அப்ப மேலும் இந்த அந்த அறிவினுடைய சொரூபம் எப்படி இருக்கும்? அப்படிங்கிறது வந்து 2வது பகுதி பேசப்போகுது. இப்ப உபநிஷத்துல மொத்தம் இந்த முண்டக உபநிஷத்துல 3 பகுதிகள் இருக்கு. முதல் பகுதி, 2ஆம் பகுதி, 3ஆம் பகுதி. 3 முண்டகங்களாக இங்க பிரிக்கப்பட்டிருக்கின்றன. அதுல இப்ப நம்ம முதல் பகுதியில 2 அத்தியாயங்கள் பார்த்து முடித்துட்டோம். அடுத்தது 2வது பகுதியில அந்த அறிவு எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்ல வரப்போகுது. அது 2வது பகுதியில அந்த அறிவு வந்து ஜோதி வடிவானது. ஜோதியும் சுடரும் அப்படிங்கிற தலைப்புல பேசப்போகுது. இப்ப அந்த ஜோதி, வெளிச்சம், அப்படி பிரகாசம் எல்லாம் ஏன் சொல்லுதுன்னா, அந்த அறிவு அப்படிப்பட்டது தான். அந்த அறிவினுடைய தன்மை வந்து
எதில் பட்டாலும் அது பிரகாசிக்கும். ஆனா பிரகாசிக்கக்கூட உபாதி அதுக்கு தகுதியானதாக இருந்தா அது எல்லாவற்றையும் அறிந்து கொள்ளும். அதுதான் ஓமானம். ஓமானத்துல இப்போ கண்ணாடி துண்டுல புகை படிந்திருந்தா சூரிய ஒளி அதன் மீது பட்டு பிரதிபிம்பிக்காதனால அதனுடைய வெளிச்சத்துல எதையும் பார்க்க முடியாது. அதுவே நல்ல துடைச்சு கழுவின கண்ணாடியை கையில எடுத்துக்கிட்டு நீங்க அந்த சூரிய ஒளியை வாங்கி வீட்டுக்குள்ள போடுங்க பாருங்க. டார்ச் லைட்ல இருந்து வெளிச்சம் வர்ற மாதிரி அப்படி வெளிச்சம் வெளியே வந்து அப்படியே செவுத்துல படும். அப்ப அந்த சூரிய ஒளி அந்த கண்ணாடியில பட்டு பிரதிபிம்பித்து வீட்டுக்குள்ள இருக்கிற ரூம்ல அப்படியே ஒரு டியூப் லைட் போட்ட மாதிரி வெளிச்சத்தை காட்டும். அப்ப டியூப் லைட் போட்ட மாதிரி ஒரு வெளிச்சத்தை அந்த சின்ன கண்ணாடி துண்டு காட்டுதுன்னா அது எதனுடைய வெளிச்சத்தை காட்டுது? அந்த சூரியனுடைய வெளிச்சத்தை வாங்கிட்டு தன்னிடத்துல இருந்தே நம்ம ஒளி வர்ற மாதிரி இந்த கண்ணாடி துண்டு வெளிப்படுத்தி காட்டிக் கொண்டிருக்கு. அப்ப அது மாதிரி அந்த பேரறிவின் பிரகாசத்தை பிரதிபிம்பிக்கக்கூடிய ஒரு உடலாக, ஒரு உபாதியாக நான் மாறிவிட்டேன் என்றால், என்னிடத்திலும் இருந்து அந்த பிரகாசம் வெளிப்படும். அப்படி என்னிடத்திலிருந்து பிரகாசம் வெளிப்படுகின்ற வெளிச்சமானது எல்லாவற்றையும் பார்க்கும். ஏன்னா அந்த சிறிய வெளிச்சம், சிறிய கண்ணாடி துண்டு அந்த சூரிய ஒளியை வாங்கி ஒரு டார்ச் லைட் மாதிரி அந்த ரூம்ல இருக்கிறதெல்லாம் காட்டி கொடுக்குதே. அப்ப இருட்டாக இருந்த ஒரு அறையில நான் அந்த சூரிய ஒளியை கண்ணாடியின் வழியாக பிரதிபிம்பிக்க வைத்து அந்த ஒளியை பரப்பி அந்த இருட்டு அறையில் இருந்த எல்லா விஷயங்களையும் தெரிந்து கொள்வது போல என்னுடைய இருளான மனதை அந்த ஒளியினாலே நான் மாற்றிக்கொள்ளும் போது அந்த மனதினுடைய அந்த பேரறிவு பிரகாசத்திலே, அந்த ஒளிச்சுடரிலே, அந்த அறிவு பிரகாசத்திலே அனைத்தையும் நான் அறிந்து கொள்ள முடியும். அப்ப எதை அறிந்து கொண்டால் வேறு எதையும் அறிய தேவையில்லையோ அதை அறிவதே அந்த அறிவு என்ற உபனிஷத்தினுடைய வாக்கியமும் அங்கு நிரூபிக்கப்படும். அப்ப அந்த அடிப்படையில் தான் இங்க உன்னை நீ அறிந்து கொள்ளுன்னு இந்த உபனிஷத்துக்கெல்லாம் நமக்கு உபதேசம் பண்ணுது. அது நம்ம அடுத்த 2வது பகுதியை நம்ம நாளைய வகுப்புல பார்க்கலாம். ஏன்னா ஒரு பகுதியை அப்படியே முழுமையா முடிச்சுக்கலான்ட்டு தான் இந்த டாபிக் இன்னைக்கு இதோட க்ளோஸ் பண்றேன். ஏன்னா அப்படியே ஒரு பாட்டா போயிட்டா அப்படியே படிச்சுட்டு வர்றதுக்கும் ஈஸியா இருக்குங்கிறதுனால தான் இன்றைய வகுப்பு நம்ம இந்த முதல் பகுதியில் 2வது அத்தியாயத்தோட நிறைவு செய்து கொள்ளலாம். 2வது பகுதியின் முதல் அத்தியாயம் நாளைய வகுப்புல நம்ம தொடரலாம். அப்ப இந்த மாதிரி பாடத்திட்டங்கள்லாம் நீங்க கேட்டு புரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்களை மீண்டும் மீண்டும் கேளுங்க. அப்பதான் அதுல என்ன சந்தேகங்கள் இருந்தாலும் தெளிவு வரும், ஒரு நல்ல புரிதல் வரும். அப்ப இன்றைய வகுப்பை நான் இத்துடன் நிறைவு செய்கின்றேன். நன்றி. ஓம் தத்சத்.